கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு. நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்தி கூடுதில்லை. நில்லென்று சொல்லி அல்லோ நிலைநிறுத்த வல்லார்க்கு. கொல்லென்று வந்தனவன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ. அழுகிடி சித்தர். அப்பா சொல்லலனாலும் என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். கண்ணனும் நானும் இத சும்மா விட போறது இல்ல. நடந்த சம்பவத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிருந்தாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அது இந்த ஊர்லயோ அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கூட இருக்கலாம். அதனால அவங்களுக்கு முழு நினைவும் திரும்பலாம், இல்ல முன்ன மாதிரி பழைய நிலைமைக்கு கூட போயிடலாம். ஸோ இந்த விஷயத்தை நாம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நான் கண்ணால பார்த்ததையும் உணர்ந்து சொன்னவங்க பேச்சையும் கேட்டு தான் நான் சாமியவே நம்ப ஆரம்பிச்சேன். ரெண்டுமே செய்ய மாட்டேன்னு சொன்னா உங்க கேள்விக்கு விடையே கிடைக்காது. கண்ணா, சாமி மேல சத்தியம். என் மேல சத்தியமா? இந்த விபூதியை நான் உனக்கு வச்சு விடுவேன், அழிக்க கூடாது. ஆமா, சொல்லிட்டேன். நல்ல தரிசனம் கிடைச்சது சாமி. நாங்க கிளம்புறோம். வாங்கோ. ராமன் அவனா விசாரிச்சேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்க. வரங்க ஐயா, நான் வரங்க. வாங்கோ. சார், நான் ராமண்ண மாமாவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா. ஆமா, நீ கண்ணனுக்கு சொந்தமா? சொந்தமாக போறவ. ஓஹோ, சரிங்க சார், நான் போயிட்டு வரேன். சரிம்மா. என்ன கண்ணா, நெத்தில விபூதி அம்மனி வச்சு விட்டது தானே? இங்க பாருங்க, கண்ணன் கூட வைக்கப்படுறாப்பல. அப்ப சரி, கூடிய சீக்கிரமே உங்க 2 பேர் ஜாதகத்தை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட வேண்டியதுதான். ஐயோ ஜோசியரே, இன்னும் அவங்க வீட்டுக்கே தெரியாது. ஓ, அப்படியா விஷயம்? அப்ப தெரிய வச்சிருவோம். ஐயோ, நீங்க வேற. இப்ப என் வீடு இருக்கிற நிலைமையில. சரி சரி, கவலைப்படாதீங்க கண்ணன். சாமியே கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த உங்களை அந்த ஈஸ்வரன் கோவிலுக்கே வர வச்சுட்டான். கோவிலுக்கு வந்து நீங்க சன்னிதிக்குள்ளே வரல. ஆனா அந்த பொண்ணு உங்க நெத்தியிலே விபூதி வச்சுட்டு போயிருக்கு. அந்த ஈஸ்வரனோட அருள் பார்வை உங்க மேல பட்டுருச்சுன்னு தான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். கண்ணன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க பிரகாரத்தை சுத்திட்டு வந்து உங்களை வீட்லயும் ஜோசியரை பஸ் ஸ்டாப்லயும் டிராப் பண்ணிடுறேன். இருக்கட்டும் சார். இப்ப நீங்க வீடு வரைக்கும் வந்துட்டு போனீங்கன்னா டைம் ஆயிரும். நான் இப்படியே கிளம்பிடுறேன். அடுத்த வாட்டி வரும்போது மட்டும் வீட்டுல மறக்காம சாப்பிடுங்க சார். கண்டிப்பா கண்ணன். ஜோசியரே, நீங்களும் தான். சரிப்பா, நான் வரேன். வா. கண்ணன், உங்க அக்கா விஷயத்துல நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க சார், நான் வரேன். வாங்க சார், போலாம். சார் நான் காருக்கு போறேன். நீங்க இங்க வந்துடுறேன். டேய், வாடாங்க.
வணக்கம் சார். நீ இளங்கோ தானே? ஆமாம் சார். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? கோயிலுக்கு வந்தேன் சார். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாமே, அதான் சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நல்லவன்டா நீ. உன்னை பற்றி எனக்கு தெரியாது. உண்மையை சொல், எதுக்காக இங்கே வந்த? சாமி சத்தியமா சாமி கும்பிட்டு தான் சார் வந்தேன். ஏய், நீ எல்லாம் எதையும் செய்ய துணிஞ்சவ. சாமி மேல சத்தியம் பண்ணவா பயப்படுவ? என்னடா ஏதாவது பிளானா? யாராவது சொல்லி வந்திருக்கியா? இல்லை சார். இல்ல யாரையாவது இங்க பார்க்க வந்திருக்கியா? ரெண்டும் இல்லை சார். அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் எப்பயோ விட்டுட்டேன் சார். சார், போலீஸ் ஸ்டேஷன், அடி, உத, ஜெயிலுன்னு எத்தனை காலம் தான் சார் இருக்கிறது? ரொம்ப வெறுத்து போச்சு சார். ஊரில் ஒரு பெட்டி கடை வச்சுட்டு அதில் வர வருமானத்தை வச்சு தான் நான் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். நேரம் கிடைக்கிறப்ப நான் இந்த மாதிரி கோயில் குளம்னு கிளம்பிடுவேன் சார். நிறைய பாவத்தை பண்ணிட்டேன் சார். சாவறதுக்குள்ளே அதெல்லாம் போகணும் சார். அதுதான் சார். ஏண்டா உனக்கெல்லாம் பேச கத்து கொடுக்கணுமா என்ன? இவ்வளவு பேசுற நீ. ஆனா கை கால்லாம் கட்டு போட்டிருக்க. எங்கடா திருட போய் அடி வாங்கின? சார் இல்லை சார், அடி வாங்கினதுலாம் இல்லை சார். பைக் ஓட்டிட்டு போகும்போது திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்துட்டான் சார். எனக்கு ஏற்கனவே கால் ஊனம், பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துட்டேன் சார். உடம்பு பூரா நல்ல அடி சார். பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே தெரியுது. எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாரு? வம்பள மாட்டிக்கிட்டோமோ? ஏய், ஃபோன் வச்சிருக்கியா? இருக்குங்க சார். கொடு. எதுக்கு சார்? டேய் கொடுறானா? சார், அவங்ககிட்ட இருந்து ஃபோனை வாங்க. நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதில் டயல் பண்ணுங்க. ஓகே சார். 9785964779. நோட் பண்ணிட்டீங்களா? இதான் உன் நம்பரா? ஆமாம் சார். உன் நம்பரை ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே சார். ஜோசிரே, அந்த ஃபோனை கொடுங்க. இந்தாங்க சார். என்னமோ லேட்டஸ்ட் ஃபோன்லாம் வச்சிருக்க. ஏண்டா ரொம்ப வசதி அதிகமோ? ஓ, எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. கேலரி, வாட்ஸ்அப். டேய், எஃபில இருக்கியா? எல்லா ஆப்ஸுமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிய. கேலரியில் என்னென்ன விசுவல்ஸ் வச்சிருக்க? அந்த பொண்ணு போட்டோ வரைக்கு என்ன பண்ணலாம்? ஓடவும் முடியாது. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்பா, தப்பிச்சேன்டா நான். ஏண்டா லோ பேட்டரியா? ஆமாம் சார், லோ பேட்டரி தான் சார். இந்த டேய் சார், போலீஸ் ஒன்று வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஏதாவது சேட்டை கிட்ட பண்ண தப்பிக்கவே முடியாது. தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். ஓ டேய் சார், கோயிலுக்கு போகிறேன்னு தானே சொன்ன நீ? ஆமாம் சார், உங்களை பார்த்ததும் ஒரு பயத்தில். சரி சரி போ. சார்,
என்னதான் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு திரும்பினாலும் ஒரு போலீஸ்காரரா ரொம்ப உஷாரா இருக்கீங்க. ஜோசியரே, போலீஸ்காரனா அப்படித்தான் இருந்தாகணும். இல்லைன்னா கிரிமினல்ஸ் நம்மள மிஞ்சிடுவானுங்க. அதோட ஜெயிலில் ராமண்ணா மாதிரியான ஆளுகளை தவிர்த்து கிரிமினல்களோட தான் நாங்கள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். இதோ போனானே ரொம்ப டேஞ்சரான ஆள். ஒரு வீட்டில் குடிக்க தண்ணி கேட்டு அந்த வீட்டம்மா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்போது கட்டையால தலை மேல ஒரே போர்டு போட்டுட்டு உள்ள புகுந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். ஐயோ, நல்ல வேலை அந்த அம்மா சாகல. அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சுட்டு இவனை பிடிச்சிட்டாங்க. பணம் நகைக்காக ஆளுங்களை கொள்ளவும் தயங்க மாட்டானுங்க. இவன் மேல ஒரு கண்ணு வைக்க சொல்லி இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போகணும். சரிங்க சார். சரி, வாங்க போலாம். அப்பாடா. ஓம் நம சிவாய. ஏட்டி, என்ன கோயிலுக்கு போனவ? துடிப்பும் துள்ளணுமா மான் மாதிரி துள்ளி வர்ற? என்ன சமாச்சாரம்? போ பாட்டி. இவ கோயிலுக்கு போன இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு இப்பயும் விசாரிக்கணும். வர்றேன்டி, வர்றேன். ஏ ரஞ்சினி, என்னடி சிரிப்பு? முகத்துல ஒரு வெக்கம். பாட்டிக்கிட்டே மறைக்கலாம்னா முடியுமா? கோயிலுக்கு போனது தெரியும், அங்க யார பார்த்த? ஏண்டி இந்த வெக்க சிரிப்பு? போ பாட்டி. நான் சொல்லிடுவேன், ஆனா நீ என்கிட்ட பேச மாட்டியே. அடிக்கள்ளி, நானா உங்ககிட்ட பேச மாட்டேன்? உனக்கும் அண்ணனுக்கும் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கிறோம்னு தான் இந்த உசுரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். உங்க அம்மா உன்னை பெத்து போட்டுட்டு செத்து போயிட்டா. அவ வாழாத வாழ்க்கையெல்லாம் அவளுக்கு சேர்த்து நீ சந்தோஷமா வாழணுண்டி. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அதெல்லாம் பாக்கணும்ல. நீ சந்தோஷமா வாழணும்னு சொல்ற, ஆனா அப்பா கிட்ட அந்த விஜய் சவால் போட்டுட்டு போயிருக்காரே. அவன் கிடக்குறாண்டி. ஈஸ்வரனையும் சித்தர்களையும் ஜெயிக்க அவனால முடியாது. வேணா பாரு, அவன் பைத்தியம் புடிச்சுதான் திரிய போறான். சரி, நீ யார ஆசைப்படுற? யாருடி அவன்? நீதான் இவ்ளோ பேசுறியே, எங்க நான் யார விரும்புறேன்னு கண்டுபிடி பாக்கலாம். இவ்வளவு கண்டுபிடிச்ச என்னால அவ யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? வடக்கு தெரு ரங்கநாத பையன் குமாரா? பாட்டி, குமாரா? இல்ல இல்ல இல்ல, அவன் நடைய சரி இருக்காதே. அவனை எங்க உனக்கு பிடிக்கும்? வேற யாரா இருக்கும்? கருப்புசாமி மகனா? ஐயோ பாட்டி, அதானே பார்த்தேன். அந்த ஆளு பார்வையே சரி கிடையாது. அப்ப யாரு? ராமண்ணா மக கண்ணனா? ஐயோ பாட்டி, நீ கண்டுபிடிச்சிட்டியே. அவரேதான். ராமண்ணா மக கண்ணனா? ஐயோ பாட்டி, நீ கண்டுபிடிச்சிட்டியே. அவரேதான். ஏன் பாட்டி ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்லடி, அந்த பையன் நல்லவன் தான், உனக்கும் பொருத்தமானவன் தான். ஆனா அவ அப்பா கொலைப்பழி விழுந்து ஜெயில இருக்காரடி. பாத்தியா, நீயே சொல்றல பழின்னு. அவர் எவ்வளவு நல்லவரு, சிவபக்தர்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்ல. அப்புறம் என்ன பாட்டி? இருந்தாலும் அவர் குற்றவாளியா ஜெயில இருக்காரடி. பாட்டி, கண்ணன் அப்பா இருக்கிற ஜெயிலோட அதிகாரி இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருந்தாரு. கடவுள் புண்ணியத்துல அவர் சீக்கிரமா விடுதலை ஆயிடுவார்னு சொன்னாரு. அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல பாட்டி. என்ன மோடி, கண்ணெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற. ஆமா, அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா? ஐயோ பாட்டி, அவருக்கு பிடிக்காமலையா? அப்ப சரி. ஆனா அந்த பையன் சாமியை கும்பிட மாட்டானடி. உங்க அப்பா என்ன சொல்லுவானோ? பாட்டி, இத சொல்லதான் இவ்வளவு விளக்கமா கேட்டியா? அப்பா கிட்ட நீ தான் பேசணும். அப்புறம் இன்னைக்கு கண்ணனும் கோயிலுக்கு வந்தார் தெரியுமா? அப்படியா? கடவுளே இல்லைன்னு சொல்றவனையும் தன்னுடைய காலடியில விழ வச்சிருவான் அந்த ஈஸ்வரன். அது சரிடி, நேரம் வரும்போது நானே உங்க அப்பா கிட்ட சொல்றேன்.
உன் ஆசைப்படியே உன் கல்யாணம் நடக்கும். போதுமா? ஐயோ பாட்டி. சாமி, மங்களம் உண்டாகட்டும். காகசித்தர் உனக்கு கொடுத்த கடமைகளை நல்ல விதமா செஞ்சிட்ட. நீ தொடர்ந்து இங்க வருவ. உனக்கு இங்க நிறைய கடமைகள் இருக்கு. ஆகட்டும் சாமி. என்ன கண்ணா, என்னடா விபூதி எல்லாம் பூசிருக்க? நீயும் ஜெயிலர் ஐயா கூட போய் கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்டியா? இல்லம்மா, கோவிலுக்குள்ள போனேன். அங்க வந்திருந்த ரஞ்சினி என்னை பார்த்துட்டு அவளா வச்சு விட்டாமா. என்னது, ரஞ்சனியா? பிரசிடென்ட் பொண்ணா? அவ எதுக்கு? ஓ, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே பின்னாடியே சுத்திட்டு தெரிவா. விஷயம் இப்ப அப்படி போகுதா? ஏண்டா, நான் தான் உனக்கு சொல்லிருக்கல இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா. அவ கேக்குற மாதிரி இல்ல. நான் என்ன செய்ய? பிருந்தா, ஈர துணிலாம் பக்கெட்ல வச்சிருக்கேன், அதை எடுத்து காய போட்டுருமா? சரிம்மா. என்ன கண்ணா இங்கே நின்றுட்டு இருக்க? போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. அம்மா. என்னடா? அம்மா, அந்த ஜெயிலர் வெறும் கோவில் தரிசனம் மட்டும் பண்ண வரலம்மா. அந்த சாக்குல எங்களை பாதுகாப்பா இங்க விட்டு போகதாமா வந்தாரு. என்ன கண்ணா சொல்ற? ஈஸ்வரா. அம்மா, அக்காக்கு இப்ப நினைவு திரும்பினதும் அப்பாவை போய் நாங்க பார்த்ததும் அக்கா மூலமா நடந்த உண்மைகள் வெளியே வந்துருமோன்னு, அதனால நிஜமான குற்றவாளிகள் பயந்து அக்காவை கொல்ல பார்த்திருக்காங்க. நாம ரொம்ப கவனமா இருக்கணும்மா. கடவுளே, இது என்ன சோதனை? புள்ள இப்படி இருக்காளே, எப்ப குணமாவான்னு நினைச்சிட்டு இருந்தோம். நல்லபடியா குணமாயிட்டு வரா. எல்லா பிரச்சனையும் தீரப்போதுன்னு நினைக்கும் போது திரும்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கே. ஈஸ்வரா, சித்தர் சாமி, நாங்க அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்த மாதிரி எப்போ நீங்க தான் அவளுக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்கணும் சாமி. நீங்க தான் சாமி காப்பாத்தணும். ஈஸ்வரா. கண்ணா, சாமியை நம்ப மாட்டேன், சிதறுங்களை நம்ப மாட்டேன்னு சொன்னியே, இப்போவாது அவங்க மகிமையை புரிஞ்சுக்கிட்டியாப்பா? மனசார நாம சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா நம்ம கஷ்டம் எல்லாமே சீக்கிரமா தீர்ந்து போயிடும்டா. நீயும் சாமி வேண்டிக்கப்பா, எல்லாம் நல்லதாவே நடக்கும்.
ஆசானே, பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டேன் ஆசானே. எல்லாம் தயாரா இருக்கு ஆசானே.